விவேக் இல்லனா இது நடக்குமா? விவேக் இறந்த பிறகும் வெளிவரும் பல உண்மைகள். தமிழ் சினிமாவில் பல காமெடி ஆக்டர்கள் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் மக்களை சிந்திக்க வைக்கிற வகையில் காமெடி செய்கிறதுல ரொம்பவே சிறப்பு பெற்ற ஒரே ஒரு காமெடி ஆக்டர் மட்டும்தான் இருந்திருக்கிறாரு. மேலும் அவர் திரைப்படங்களில் காமெடி செய்கிறதுல மட்டும் இல்லாமல் மேலும் பல உதவிகளையும் நல்ல விஷயங்களையும் செஞ்சுட்டு வந்தார். அப்துல் கலாமை பின்பற்றும் விதமாக அவரோட செயல்கள் பல இடங்களில் பார்க்க முடியும். மேலும் தன்னோட காமெடிகளில் கூட அப்துல் கலாமை பற்றி பல நல்ல கருத்துக்களை கூறியிருப்பார். மேலும் அப்துல் கலாம் ஐயா பல இடங்களில் மரக்கன்றுகளை நடுறத போலவே இவரும் அந்த நடவடிக்கையை பின்பற்றி நாட்டுல பல்வேறு இடங்கள்ல தன்னோட சொந்த முயற்சியில பல மரக்கன்றுகளை நட்டு அதை வளர்த்துட்டும் வந்திருக்கிறாரு. ஆனா எதிர்பாராத விதமா 2021 ஆண்டு கொரோனா காலத்துல மாரடைப்பு காரணமா திடீர்னு அவர் உயிரிழந்துட்டாரு. இது திரையுலகத்துல இருக்கிறவங்களுக்கும் அவரோட ரசிகர்களுக்கும் ரொம்பவே பெரிய அதிர்ச்சியை தான் கொடுத்துச்சு. அவர் ஒரு நடிகனா மட்டும் இல்லாம சமூக ஆர்வலராகவும் இருந்திருக்கிறாரு. அப்படிங்கறதால அவரோட இழப்பு நாட்டுக்கே ஒரு பெரிய இழப்பா தான் பார்க்கப்பட்டுச்சு. இதை தொடர்ந்து இவரோட வழியை பின்பற்றியே சமீபத்துல இவரோட மகளோட திருமணத்துல அவரோட குடும்பத்தாரும் மகளும் விவேக் எப்படி மரங்களை வளர்க்கிறதுல ஆர்வம் காட்டுவாரோ அதே போலதான் இந்த திருமண விழாவிலையும் மரக்கன்றுகளை நட்டு அவரை நினைவு கூர்ந்திருக்கிறாங்க. இதை தொடர்ந்து இவர் திரையுலகத்துல இருக்கிற பல சிறிய நடிகர்களுக்கு அதிக அளவுல உதவிகளை செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு பல திரைப்பிரபலங்கள் கூறி வர்றதையும் நம்ம அடிக்கடி கேட்டிருப்போம். அதே போலதான் இப்ப இன்னும் ஒரு பிரபலம் நடிகர் விவேக் தனக்கு செய்த உதவியை பத்தி பேட்டி ஒன்ல சொல்லியிருக்கிறாரு. அவர் யாரு அப்படின்னும் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கறதையும் இங்க விரிவா பார்க்கலாம். நிறைய படங்கள்ல காமெடி ஆக்டரா நடிச்சிட்டு வரவர் தான் இந்த கொட்டாங்குச்சி அப்படிங்கிற நகைச்சுவை நடிகர். இதுவரைக்கும் பல நடிகர்கள் விவேக்க பத்தி சிறப்பாகவும் அவர் செஞ்ச உதவிகளை பத்தியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே போலதான் இப்போ கொட்டாங்குச்சிக்கு நடிகர் விவேக் செஞ்ச உதவியை பத்தி பேட்டி ஒன்ல சொல்லியிருக்கிறார். தான் இன்னைக்கு நடிகரா இருக்கிறதுக்கு ஒரே காரணம் விவேக் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சினிமாவுக்கு வந்த புதுசுல கொட்டாங்குச்சி மற்ற துறை பிரபலங்களுக்கு வித்தியாசமா வணக்கம் வைப்பாரா. அதை தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது மற்ற பிரபலங்கள் மிகவுமே எரிச்சல் அடைவாங்களாம். அதே போலதான் ஒரு படம் ஷூட்டிங் அப்ப தொடர்ந்து இவர் தன்னுடைய அறியாமையால மற்றவங்களுக்கு வணக்கம் வச்சுக்கிட்டு இருக்கிறப்ப அதை பார்த்து எரிச்சல் அடைஞ்சவங்க இவரை இந்த திரைப்படத்துல நடிக்க விடாம அனுப்பிடலாம் அப்படின்னு முடிவு எடுத்தாங்களாம். அதை பார்த்துக்கிட்டு இருந்த நடிகர் விவேக் அவங்க கிட்ட போய் பேசி ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாரா. அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்த நடிகர் விவேக் கொட்டாங்குச்சியை பார்த்து நல்லா நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாரா. மேலும் அந்த படத்துல நீ ஒழுங்கா நடிக்கல அப்படின்னா இனி திரையுலகத்துல வேறு எந்த படத்திலையுமே நடிக்க முடியாது அப்படின்னு தனக்கு விவேக் அறிவுரை வழங்கியதா கொட்டாங்குச்சி சொல்லியிருக்கிறார். நடிகர் விவேக் அன்னைக்கு மட்டும் எனக்கு உதவி செய்யல, மேலும் தன் கூட சேர்த்துக்கிட்டு என்ன நிறைய திரைப்படங்கள்ல நடிக்கவும் வச்சிருக்கிறார். அதுவும் இல்லாம அவர்னாலதான் பல திரைப்படங்கள்ல தனியாகவும் நான் நடிச்சு இன்னைக்கு ஒரு நடிகனா வளர்ந்திருக்கிறேன் அப்படின்னு விவேக் செஞ்ச உதவியை நான் என்னைக்குமே மறக்கவே மாட்டேன் அப்படின்னு கொட்டாங்குச்சி மனமுருகி சொல்லியிருக்கிறாரு.